Okay, today topic identity and I. Okay, let us discuss first identity. In Python, especially in NumPy, numerical Python, identity and I are the inbuilt function. Okay, they are used to create matrix with ones on the diagonal. Okay, filled with one on the diagonal and 0 in remaining side. Okay, diagonal பார்த்தீங்கன்னா உங்கள் மேட்ரிக்ஸில் டயகனல் இருக்குல்ல அது வந்து வேல்யூஸ் ஃபில்டு வித் ஒன். ஓகே, ரிமைனிங் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோவாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ வந்து சி த எக்ஸாம்பிள்ஸ் ஐடென்டிட்டி எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ப்ராக்கெட் ஃபங்க்ஷன்னா ப்ராக்கெட் போடணும். இம்போர்ட் நம்பை எஸ் என்பி ஏ ஈக்குவல் டு என்பி டாட் ஐடென்டிட்டி ஆஃப் 3 which means 3 cross 3 matrix. 5 na 5 cross 3 matrix. Then print of A. So இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் போடுவோம். ஓகே, so you have to use import files np numpy as np. Okay, now A equal to np dot identity of 5. Now we're going to print of A. Okay, so now what is the result? See, 5 means 5 cross 5 matrix. 5 cross 5 matrix. Okay, so this is what identity only on the diagonal. See, 1 1 1 1 on the diagonal only values are 1. Okay, but remaining all what zeros, remaining all zeros, that is called identity. Now we'll discuss about I. Okay, so what is I? Unlike identity, அப்பனா identity மாதிரி இருக்காம I can create rectangle matrix. So any shape. Okay, இது வந்து fixed. Okay, இப்போ 3 கொடுத்தீங்கன்னா 3 cross 3 மேட்ரிக்ஸ், அதாவது 3 rows 3 columns வரும். 5 கொடுத்தீங்கன்னா 5 rows 5 columns வரும். 4 கொடுத்தீங்கன்னா 4 rows 4 column வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டாக நம்ம ஒரு வேல்யூ கொடுத்து அது மேட்ரிக்ஸாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். பட் ஐ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. வி கேன் சேஞ்ச் தி ஷேப். ஓகே, அது மட்டும் இல்லாமல் மோர் ஓவர் வி ஹாவ் டு ஷிஃப்ட் தி டயகனல்ஸ் ஆல்சோ. ஓகே, அது எப்படி நம்ம பண்ணணும், அது ஒரு சில சின்டெக்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ கம் டு த நெக்ஸ்ட் லைன். ஸோ இம்போர்ட் நம்பை as np. இதுதான் நம்ம வந்து ஐயோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இம்போர்ட் நம்பை as np b equal to np dot I of 3. ஓகே, ஸோ உங்களுக்கு ஐ ஆஃப் 3 கொடுத்தா ஓகே 3 cross 3 மேட்ரிக்ஸ் வந்துடும், விச் மீன்ஸ் 3 rows 3 columns வரும். இப்போ வந்து என்பிஐ 2,4 இப்போ நம்ம கொடுத்தீங்கன்னா 2 rows 4 column ஏற்கனவே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ப்ராக்கெட்க்கு அப்புறம் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2,4 1,2னா எதை ஃபஸ்ட்டு எதை ரெப்ரஸ் பண்ணுன்னா ரோ வேல்யூ. ஃபஸ்ட்டு வேல்யூ வில் பி ரெப்ரசென்டிங் ரோ, செகண்ட் வேல்யூ வில் பி ரெப்ரசென்டிங் காலம். இதில் பார்த்தீங்கன்னா 2,4னா 2 rows 4 column. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம போடலாம். ஸோ ஐ கோயிங் டு ரன் அனதர் ப்ரோக்ராம். import numpy as np. Okay, now c equal to np dot, then method is I of 2, okay, so print of c. ஓகே, இதுதான் வந்து டிஃபால்ட் டயகனல், ஃபஸ்ட்டு மோஸ்ட் டயகனல். இது வந்து செகண்ட் டயகனல். ஓகே, நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மோஸ்ட் டயகனல், ஐ மீன் ஜீரோ டயகனல் சொல்லுவாங்க. ஓகே, டாப் மோஸ்ட் டயகனல் ஜீரோ டயகனல்,
இதை டயகனலாக என்ன இருக்குது 1, இதுக்கு டயகனல் ஸ்ட்ரெயிட்டாக என்ன இருக்குது 1, அது ஃபுல்லாக இருக்கா. நீங்கள் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு எத்தனை ரோஸ் இருக்குது, 2 ரோஸ் தான் இருக்குது. இது வந்து எத்தனை காலம் இருக்குது, 4 காலம்ஸ் இருக்குது, 1 0 0 0 1 0 0, கரெக்டாக 4 காலம்ஸ் இருக்கா. ஸோ இதுதான் என்ன சொல்ல வரேன், ஐன்னு ஒரு கான்செப்டை வந்து நம்ம வந்து சொல்ல வரோம். புரியுதா. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஐ அண்ட் ஐடென்டிட்டி. ஓகே, நம்ம வந்து ஐயிலே வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து ஒரு 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 வேரியபிள் ஆட் பண்ணுறோம், கேன்னு ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுறோங்க. அந்த கே எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஷிஃப்ட் தி டயகனல்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஐடென்டிட்டி மாதிரி இல்லாமல் ஐ வந்து என்ன மாதிரியான மேட்ரிக்ஸ் ஷேப்பில் உங்களுக்கு வேணும் ஒன்று. ஓகே, செகண்ட் வந்து ஷிஃப்ட் தி டயகனல்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டயகனல்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகலை, டிஃபால்ட் டயகனல்ஸ் 0. ஓகே, பிகாஸ் 0னா ஸ்டார்டிங். ஓகே, அந்த 0லேருந்து 1 ஸ்டார்ட் ஆகி அப்புறம் கீழே அப்படி டயகனலாக என்ன இருக்கோ அது 1 ஃபில் ஆகும். நம்ம வந்து டயகனலோட அது வேல்யூஸ் 1ஓட டயகனலோட இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும்னா கே வேரியபிள் ஒன்று இன்க்ளூட் பண்ணுவாங்க பேராமீட்டரா, தென் வந்து ஆட் பண்ணி அதை வந்து மாற்றுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் போடுறேன், ஸோ தட் வி வில் கெட் ஐடியா. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இம்போர்ட் numpy as np. ஓகே, ஆல்ரெடி ஏபிலாம் வச்சாச்சு, சி வச்சாச்சு. ஸோ ஓகே, ஒரு வேரியபிள் வைப்போம், b equal to ஓகே np டாட் ஐ, மெத்தட் ஐயா np டாட் ஐ. ஸோ இது வந்து 3 இப்படி நான் கொடுத்தீங்கன்னா 3 rows 3 காலம், 3,2 கொடுத்தா 3 rows 2 காலம், வெறும் 3, k ஈக்குவல் டு 2 நான் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன், நான் சொன்ன மாதிரி k வேரியபிள் வந்து k ஈக்குவல் டு 2 கொடுக்குறேன். கொடுத்து பிரிண்ட் ஆஃப் டி. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவுட்புட்டை பார்த்துட்டு. ஓகே, இங்கே பாருங்களேன் 0 1 2. ஸோ நான் என்ன பொசிஷன் கொடுத்துருக்கேன், கே பொசிஷன் 2, இப்போ 2லேருந்து 1 ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் டயகனல் ஷேப்பே இல்லை பாருங்கள், அதனால அதோட ஸ்டாப் ஆகிடும். இன்கேஸ் இஃப் ஐ சேஞ்ச் 1, விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு பொசிஷன் என்னது 0, செகண்ட் பொசிஷன் 0. இப்போ நான் இது கொடுத்தனால ஆஃப்டர் தட் வாட் ஹேப்பன், 0 ரீப்ளேஸ் பை 1. நான் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு கைட் ஐடியா. சி, புரிஞ்சு சார், இதுதாங்க வந்து நம்ம ஷிஃப்ட் தி டயகனல்னு சொல்லுவோம். ஓகேவா. சரி, இப்போ வந்து இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 2,4னா 2 rows 4 columns வரும். பை டிஃபால்ட் டயகனல் வேல்யூ ஸ்டார்ட் அட் 0 பொசிஷன். ஓகே, இப்படி கொடுத்தீங்கன்னா k ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எந்த பொசிஷன் வந்து டயகனல் 1 வந்து ஸ்டார்ட் ஆகணும் சொல்லி நம்ம கொடுக்கலாம். இப்போ பார்க்குற எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். எந்த மாதிரி பார்க்க போகிறோன்னா, நம்ம ரோஸும் கிளியர் பண்ணிக்கலாம், காலம்ஸும் கிரியேட் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லை டயகனல்ஸும் எந்த இடத்துலேருந்து வரணும் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். அதுதான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ லெட் அஸ் see one different examples I'm going to be right. So like import different examples கொடுக்குறேன், numpy as np. okay, now print, டைரெக்டாக பிரிண்ட் அடிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு வேரியபிள்லாம் டிக்ளேர் பண்ணாமல் டைரெக்டாக பிரிண்ட் அடிக்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு இது ரன் பண்ணி பார்ப்போம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நல்லா கவனிங்க, எத்தனை ரோஸ் இருக்குது, 3 rows இருக்கா, எத்தனை காலம்ஸ் இருக்குது, 5 columns இருக்குது. நான் வந்து டயகனல் வேல்யூஸ் 1 எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி டயகனலாக இருக்கா, கரெக்டாக? இப்போ புரியுதா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே கூட நான் என்ன பண்ணுறேன் மாற்றுறேன். எப்படி நான் மாற்றுறேன்னா 3,4 கொடுக்குறேன். ஓகே, பொசிஷன் வந்து 0 கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளோலாம் ஐடியா வருதுன்னு பாருங்கள். இப்போ நான் பிரிண்ட் கொடுக்குறேன், பொசிஷன் 0 வந்துச்சா. ஓகே, கரெக்டாக 3 தான் வந்திருக்கு. ஏன்னா நம்ம எத்தனை ரோஸ் கொடுத்துருக்கோம், 3 rows தான் கொடுக்கோம். இப்போ 4 rows கொடுத்தா லாஸ்ட் வரைக்கும் வரும், கரெக்டாக. ஓகே, இதுதான் வந்து அடுத்த விஷயம்.
இப்போ இன்னொரு விஷயம் இருக்குன்னா எல்லாமே வித்தவுட் சைன் யூஸ் பண்ணி போட்டோம். டயகனல் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வித்தவுட் சைன். ஓகே, இப்போ வந்து வித் சைனோட போட போகிறோம், மைனஸ் போட போகிறோம். மைனஸ் போட்டால் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து நான் -1 நான் போடுறேன். எங்கே வந்து டயகனல் ஸ்டார்ட் ஆகும்? பிலோ டாப் மோஸ்ட். ஓகே, பிலோ டாப் மோஸ்ட். இதுதான் டாப் மோஸ்ட். 0 பொசிஷன் இஸ் டாப் மோஸ்ட். பிலோ டாப் மோஸ்ட் தான் இது -1. புரியுதுங்களா? ஸோ இதுதான் விஷயமே. இப்போ வந்து நான் பெருசாக ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறேன். 8 rows 4 column below the top most. இங்க பாருங்க. Now 8 rows 4 columns -2. So -1 the topmost, second topmost. So -1. So -3 means அப்படி கீழே போய்கிட்டே இருக்கும். Third topmost. So this is the way how to shift the diagonals. Okay, using of I method. Understand? இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஐ அண்ட் ஐடென்டிட்டி? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து சும்மா ஒரு கமெண்ட்ஸ் மாதிரி போடுறேன், நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து சும்மா உங்களை ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து கமெண்ட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபிக்ஸ்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எஸ் கொடுக்குறேன். நோ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் வந்து கொடுக்க முடியாது ஐயில். இதுதான் லாஜிக். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ் வந்து ஐயில் கொடுக்கலாம், ஐடென்டிட்டியில் கொடுக்க முடியாது. ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ். ஓகே, ஐயில் வந்து கொடுக்கலாம், பட் ஐடென்டிட்டியில் கொடுக்க முடியாது. ஓகே, நான் வாட் ஹேப்பன், ஃப்ளெக்சிபிள். எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்? ஷிஃப்டிங் டயகனல்ஸ் உங்களுக்கே தெரியும். ஷிஃப்டிங் டயகனல் ஐயில் வந்து பண்ண முடியும், ஐடென்டிட்டியில் பண்ண முடியாது. கரெக்டாக? ஷிஃப்டிங் டயகனல் ஐடென்டிட்டியில் நோ, பட் ஐயில் எஸ். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து என்ன பண்ணலாம், எது சிம்பிள், எது ஃப்ளெக்சிபிள்? உங்களுக்கு வந்து இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எதில்? ஃப்ளெக்சிபிள் வந்து ஐடென்டிட்டியில் இருக்கும். ஐடென்டிட்டி வரும். அண்டு இதில் வந்து நோவில் வந்து ஃப்ளெக்சிபிள் இருக்குது. இதுதாங்க விஷயம். இப்போ புரிஞ்சிருப்பீங்க எதுக்கு நம்ம வந்து ஐ யூஸ் பண்ணுறோம், எதுக்கு வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுட்டீங்க? ஓகேவா? இப்போ அடுத்த வீடியோவில் வேறு மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.